ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎம்கே தேர்தல் அறிக்கை 2026 சட்டமன்ற தேர்தல் மகளிர் மேம்பாடு. பெண்களுக்கு மகளிருக்கு மேம்பாடு செய்யும் வகையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அறிவிப்புகள், சலுகைகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இல்லத்தரசிகள் தம் வீட்டில் பயன்படுத்தும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோ ஓவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதிதாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களில் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளிலேயே மேற்கூறிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மாதம் 1000 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பெண்கள் உயர்கல்வி பெறுவதை ஊக்குவிக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் மாணவியருக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கும் பெண்கள் அடுத்த கட்டத்திற்கு பொருளாதார ரீதியாக முன்னேறும் வகையில் அவர்கள் தொழில் முனைவோராக உருவாக்கப்படுவர். சுய உதவிக்குழுவில் சிறிய அளவில் தொழில் செய்வோர், தொழிலாளர் ஆகியோர் தொழில் முனைவோருக்கான முன்னேறும் வகையில் 5 லட்சம் ரூபாய் வரை முதலீடுகள் தொழில் தொடங்க மானியத்துடன் வங்கி கடன் உதவி பிணை ஏதுமின்றி வழங்கப்படும். இதன் மூலம் குறைந்தது 3 லட்சம் கிராமப்புற பெண்கள் தொழில் முனைவோராக உயர்வார்கள். இந்த புதிய பெண் தொழில் முனைவோர் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்த தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும். மகளிர் உதவிக் குழுக்கு நவீன உற்பத்தி முறை பயிற்சிகள் வழங்கப்படும். இத்தகைய பயிற்சி பெற்ற பெண்கள் தொழில் முனைவோராக தேவையான நவீன கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டு ஒரு பொதுநல மையத்தில் வைக்கப்படும். மூலப்பொருட்களை இம்மையங்களுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ததற்கு முழுமையாக பொருட்களாக மாற்றி எடுத்துக்கொள்ளும் வசதி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்படும். பல்வேறு வகையான தொழில்களில் சிறந்து விளங்கிடும் பெண் தொழில் முனைவோர் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டுதோறும் முதலமைச்சர் விருது வழங்கப்படும். கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் சுமார் 5 லட்சம் சுய உதவி குழுக்கள் உள்ளன. ஒவ்வொரு குழுவிற்கும் அவற்றின் தகுதி அடிப்படையில் தேவைக்கேற்ப அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி அளவிலான வங்கிக் கடன்கள் வழங்கப்படும். இதனால் குழு உறுப்பினர்களின் குடும்பங்களில் வாழ்வாதாரம் உயரும், கிராம பொருளாதாரம் வளர்ச்சியடையும். அரசின் கொள்முதலில் சுய உதவிக் குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் நிறுவனங்களில் உயர் நிர்வாக வேலைவாய்ப்புகளை பெண்கள் பெறுவதை ஊக்குவிக்க சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இப்படி உயர் ஊதிய சேவைகளில் அமர்த்தப்படும் பெண்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 10 விழுக்காடு அந்நிறுவனங்களுக்கு மானியமாக வழங்கப்படும். தொழிற்சாலைகள் அதிகமுள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கும் பொருட்டு 1000 குழந்தை காப்பகங்கள் உருவாக்கப்படும். இளஞ்சிவப்பு ரோந்து பணிகள் அமைத்து நகர்ப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்துதல், தேவையான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல், காவலன் செயலியை மேம்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் பெண்களின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்வோம். நகர்ப்புறங்களில் முக்கிய இடங்களில் சானிட்டரி நாப்கின்களை விநியோகிக்கும் இயந்திரங்கள் நிறுவப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 5000 பெண்களுக்கு 4 சக்கர வாகனம் மற்றும் பேருந்து ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்படும். இதன் வாயிலாக பெண்களுக்கு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம். நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதியில் போக்குவரத்து தேவைகள் அதிகரிக்கும் சூழலில் தகுதி வாய்ந்த சுய உதவிக் குழு பெண்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு பகிர்வு ஆட்டோ வாங்குவதற்கு மானியத்துடன் கூடிய வங்கி கடன் வசதி ஏற்படுத்தி தரப்படும். இது அனைத்தும் பார்த்திங்கன்னா டிஎம்கே சார்பில், திமுக சார்பில் தனது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளாக பெண்களின் மேம்பாட்டிற்காக மகளிர் மேம்பாடு என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கு.